Hi friends, welcome to Meena's Samayal. Meena's Quick Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் கேட்டகரி காலிஃப்ளவர் குருமா. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. காலிஃப்ளவர் குருமானா வெறும் காலிஃப்ளவர் மட்டும் இல்லை, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அண்ட் கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்து இதுக்கு அரைச்சி விட்ட மசாலா மட்டும் மேக் அ பாயிண்ட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த சுவையான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். காலிஃப்ளவர் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி பிளான்ச் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 200 to 250 கிராம்ஸ் இருக்குது. வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசித்த உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன வெங்காயம் ஃபைன்லி சாப்டு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் கேப்சிகம் சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ் க்ரீன் பீஸு. இது ஒரு ஹாஃப் கப் அளவு. அதுக்கப்புறமா அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஷாஜீரா இதெல்லாமே ரெண்டு பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதர் ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அண்ட் இந்த பிளேட்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இது அரைக்க போகிறோம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், பச்சை தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூசணி விதை, அதாவது பம்கின் சீட்ஸு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி அண்ட் ஒரு 3-4 பல்லு பூண்டு. ஸோ இது நம்ம அரைக்க போகிறோம் இப்போது. ஸோ இந்த காலிஃப்ளவர் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. முதல்ல மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அண்ட் இந்த ஸ்பைசஸ், தேங்காய், முந்திரி அண்ட் பம்கின் சீட்ஸ். பம்கின் சீட்ஸ்க்கு பதிலாக கசகசாவும் சேர்த்துக்கலாம். அண்ட் தக்காளி. இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா அரைச்சி வந்தாச்சு. அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த எல்லாம் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அண்ட் ஷாஜீரா ஸ்பைசஸ் நல்லா பாப்பப் ஆனதுக்கு அப்புறமா பொடியை நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் லைட் பிங்க் கலர் வந்தாச்சு. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ஆப்ஷனல் தான். ஏன்னா காலிஃப்ளவர் குருமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம் சேர்க்குறேனே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கேப்சிகம் அண்ட் காலிஃப்ளவருக்கு ரொம்ப நல்லா ஒத்து போகும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நான் நிறைய கேப்சிகம் சேர்க்கல, ஒரு ஹாஃப் கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். அதோடு அடுத்து பச்சை பட்டாணி. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பட்டாணி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா அரைச்சது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்து இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்தது தான். அட் த சேம் டைம் காலிஃப்ளவரும் வெந்தது தான். ஸோ இப்போவே நம்ம போட்டுட்டோம்னா காலிஃப்ளவருடைய அந்த உருவே தெரியாமல் ரொம்ப மேஷி ஆகிடும். ஸோ அதனால் இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த 2 வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இது தெளிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 2-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இடையில கொஞ்சம் கிளறலாம். நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. இப்போ மொத்தமாக சேர்ந்து ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஃபுல் சிம் வச்சிடுறேன். ரொம்ப தெளிக்குது. ஸோ அடுத்து இந்த வேக வச்சு ஒன்றும் பாதியமாக நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது
இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாத்தூள், தனியா பவுடர், இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு அவ்வளோ எதுக்குங்க, நம்ம தோசைக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமே கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காலிஃப்ளவர் அண்ட் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். ஸோ இப்போ நம்ம குருமா நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சிடுறேன். அந்த பச்சை வாசனை போயிட்டு ரொம்ப கமகமான வாசனையாக இருக்குது. ஸோ நான் ஸ்டவ் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி, தேங்காய் அண்ட் மெலன் சீட்ஸ் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ஆற இன்னும் கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் மாறும். அதனால் நம்ம இறக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கினோம்னா தான் நம்ம சாப்பிடும்போதோ இல்லை ஆறுனதுக்கு அப்புறமா கூட இந்த கன்சிஸ்டன்சி இப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ our cauliflower kurma is ready. ஸோ காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. கண்டிப்பாக அடுத்த தடவை காலிஃப்ளவர் வாங்கும்போது இந்த மாதிரி அரைச்ச குருமா செஞ்சு பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.